கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஏழ்மை காரணமாக சீட் கிடைத்தும் சேர முடியாமல் தவிக்கும் ஏழை மாணவிகள் அரசின் தாமதமான அறிவிப்பினால் டாக்டர் படிப்பு காணல் கனவாகிவிடுமோ என்று வேதனை தெரிவிக்கின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுருகம் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் படித்த மாணவிகள் கிருஷ்ணவேணி, செவந்தி ஆகிய இருவருக்கும் அரசின் 7.5% இடஒதுக்கீட்டின் கீழ் MBBS படிக்க நேர்காணலுக்காக சென்னைக்கு ஆவலுடன் சென்றனர். முதல் நாள் என்பதால் கூட்டம் அலைமோதியது என்ற போதிலும் சீட் கிடைத்தாலும் 8 லட்சம் வரை சுயநிதி கல்லூரிகளில் பணம் கேட்டதால் இவர்களால் கட்ட இயலவில்லை. எனவே வெயிட்டிங் லிஸ்டில் பெயரை வைத்துவிட்டு ஏமாற்றத்துடன் கள்ளக்குறிச்சி வந்தடைந்தனர். ஆனால் இவர்கள் வந்த அடுத்த நாளே தமிழக அரசு பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களின் கல்வி செலவை அரசு ஏற்கும் என்று கூறியது. மற்றவர்களுக்கு இனிப்பான செய்தியாக இருந்தாலும் இவர்களுக்கு என்ன செய்வதென்று தெரியாமல் கண் கலங்கினர். 7.5% இடஒதுக்கீட்டில் அதிக மதிப்பெண் எடுத்து முதல் நாள் நேர்காணலுக்கு சென்று அவர்களில் பெரும்பாலானோருக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. அதில் பாதிக்கப்பட்டவர்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த செவந்தி, கிருஷ்ணவேணி ஆவார்கள். எனவே மீண்டும் கவுன்சிலிங் நடத்தி அரசு உதவிட வேண்டும் அல்லது சமூக ஆர்வலர்கள் உதவிட வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர்.